சில்ட்ரன்ஸ்க்கும் வரலாம், அடல்ட்ஸ்க்கும் வரலாம், யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம், இப்போ எல்டர்ஸ்லி பீப்புள்ஸ்க்கும் வரலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் amputations. Closed amputations என்னென்ன பிரின்சிபல்லாம் பண்ணுவாங்கன்னா, in closed amputation the wound is surgically closed immediately after removing the limb. It is performed when there is a low risk of infection and healing is expected without complications. Commonly used in chronic conditions like diabetes, vascular disease or planned oncological amputations. So இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு low riskல வந்து amputations வந்து நடக்கும். அதே வந்து சர்ஜிக்கல் பிரின்சிபல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆம்புடேஷன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, ட்ரெக்கோடன் அப்ளிகேஷன். ட்ரெக்கோடன்னா நமக்கு வந்து இங்க பிளட் எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி இருக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி இறுக்கி நம்ம பிளட் சப்ளைஸை கட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சப்ளைஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அந்த பிளட் சப்ளைஸ் எல்லாம் கட் பண்றது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ட்ரெக்கோடன் அப்ளிகேஷன்ஸ். லெவல் ஆஃப் ஆம்புடேஷன்ஸை வந்து எந்த லெவல்ல பண்றோன்றதை சூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதை சூஸ் பண்ணி அந்த அவாய்ட்ல அதுக்கேற்ற மாதிரி சர்ஜிக்கல் பிளான் பண்ணி அது எல்லாமே கிளியர் பண்ணி வூண்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஹீல் பண்ணுவாங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் இன்ஃபெக்ஷன் கிளீன் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்கு ஹீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ ஸ்கின் ஃபிளாப்ஸ்ல வந்து எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா, ஸ்கின் ஃபிளாப்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்ல இருக்கும். ஃபிஷ் மவுத் மாதிரி. இப்போ வந்து ஃபிஷ் மவுத் வந்து இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வி மாதிரி இருக்கிற வந்து ஏன்னா அந்த பிளட் சப்ளைஸ் வந்து ஈஸியாக சப்ளை ஆகிறதுக்கும் லாங்கர் போஸ்டீரியர் ஃபிளாப்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து ஆன்டீரியர் தையில வந்து உனக்கு வந்து கம்மியா இருக்கும், சென்சேஷன் கம்மியா இருக்கும், போஸ்டீரியர் தை வந்து ஜாஸ்தியா இருக்குன்னா அதை ரெண்டையும் ஃபிளாப் பண்ணி நமக்கு வந்து சூச்சர் பண்ணி தருவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹீலிங் பண்றதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி யூஸ் ஆகும் ஹீலிங் தான். ஸோ ஹீலிங்க்கு ஈஸியா ப்ரொமோட் பண்ணலாம், ஹீலிங் வந்து ஈஸியா ஆகலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஈக்குவல் லென்த்ல ஃபிளாப்ஸ் இருந்துச்சுன்னா வாஸ்குலர் ஏரியாஸ் பெஸ்ட் ஃபார் அதாவது வாஸ்குலரேஷனுக்காக நம்ம ஈஸியா பண்ணலாம். அதே மாதிரி லாங் ஃபிளாப்ஸ் இருந்துச்சுன்னா வாஸ்குலர் ஏரியா கரெக்டா இருக்காது, புவர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். அதனால லாங் ஃபிளாப் போட்டோம்னா நம்ம புவர் சர்க்குலேஷன்ஸ் கரெக்டா ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹீலிங் வந்து இந்த மாதிரி ஈக்குவல் லென்த்ல ஃபிளாப் போட்டோம்னா ஈஸியா ஹீல் ஆயிரும். அதே மாதிரி லாங் போஸ்டீரியர் ஃபிளாப்ல போட்டோம்னா இஸ்கிமிக் லிம்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து வெயிட் பேரிங் எபிலிட்டி வந்து மாடரேட்டா இருக்கும். அதே மாதிரி இங்க லாங் ஃபிளாப்ல வந்து பெட்டர் டியூ டு மசில் பல்க் ஜாஸ்தியா இருக்கறனால பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா லோவர் லிம்ல வந்து அல்சர் வரதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். அதே மாதிரி வெரி பேட், அதாவது ரெண்டுமே வந்து ரிஸ்க் ஆஃப் அல்சர்ஸ் இருக்க தான் செய்யும் மோஸ்ட் ப்ராபபிலி. அல்சர் என்னன்னா ஊண்டு தான் நம்ம சொல்றோம். அல்சர் வந்து ஊண்டு தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சரிங்களா? அதே மாதிரி இதோட காமன்லி யூஸ்ட் இன் வந்து மிட் தை, மிட் ஆம்புடேஷன்ஸ். ஓப்பன் ஆம்புடேஷன் வந்து அபோனி பிலோனி அந்த மாதிரி தான். அபோ சைட்ல வர்றது எல்லாமே வந்து ஈக்குவல் லென்த்ல ஃபிளாப் போடுவோம். அதே மாதிரி பிலோ சைட்ல வர்றது எல்லாமே வந்து லாங் லென்த்ல ஃபிளாப் பண்ணுவோம். ஏன் அபோல வந்து ஈக்குவல் லென்த்ல போடுறோம்னா அங்க வந்து வெயிட் பேரிங் பண்றதுக்கோ மசில் பல்க் யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கோ மெயின்டைன் பண்றதுக்கோ கம்மியா தேவைப்படும். அதே மாதிரி பிலோல போடுறது ஏன் போடுறோம்னா பல்கா இருக்கும், அதே சமயம் வெயிட் பேரிங் பண்றதுக்கு மசிலோட ஹெல்ப் தேவைப்படும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மசில் ஹேண்ட்லிங் வந்து எப்படிலாம் பண்ணலாம்னா, கட் பண்றோம் 5 cm distal to the bone section and then suture to cover the bone end. This technique is called myodesis. Myodesis என்னன்னா amputationல வர surgical procedure பேர் myodesis. muscle to muscle. சரிங்களா? myoplasty-னா muscle to bone. மசிலை கட் பண்ணி போனை கட் பண்ணா myoplasty. மசிலை மட்டும் கட் பண்ணா myodesis. A stable stump for prosthetic fitting, reduce pain and improve function. ஸோ இது ரெண்டு எதுக்கு பண்றோம்னா ஒரு ஸ்டேபிள் ஸ்டம்பை வந்து யூஸ் பண்ணி ப்ராஸ்தெடிக் ஃபிட்டிங்காக நம்ம பண்ணணும். அது எதுக்கு பண்றாங்கன்னா பெயினையும் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்டே ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க, ரெடி சூச்சரல் பண்ணி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கொண்டு வராங்க. அடுத்து வந்து நர்வ் மேனேஜ்மெண்ட். நர்வ்ஸ் ஆர் கட் ப்ராக்சிமலி அண்ட் allowed to retract into soft tissue to prevent painful neuroma formation. இப்போ நியூரோமா ஃபார்மேஷன் என்னன்னா ஒன்ஸ் நம்ம ஆம்புடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேண்டம் லிம் பெயின் மாதிரி சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா நர்வ் எண்டிங்ஸ்ல வந்து பெயின்ஃபுல் ஆர்க் வந்து யூஸ் பண்றதுக்காக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷன் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நியூரோமா ஃபார்மேஷன் சொல்றோம். பிளட் வெசல்ஸ் கண்ட்ரோல் வந்து டைலேட் பண்ணி நம்ம அந்த டாக்கெட் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம டைட் பண்றோம்ல, அப்போ வந்து பிளட் வெசல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆயிடும். டைலேட் ஆகி அதுக்கு மோஸ்ட்லி நம்ம கட்டிங் வந்து ப்ரிவென்ட் பண்றோம். ப்ரிவென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த போன் செலெக்ஷன் பண்றோம். இப்போ எந்த இடத்துல போனை வந்து எந்த மசிலுக்கு லேயருக்கு மேல இருக்கிற போனை நம்ம கட் பண்றோம்.
ஸோ அந்த மசிலோட லேயர்லேருந்து